அண்மை செய்தி. தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்காத திமுக அரசை கண்டித்து ஊராட்சி கிராம செயலாளர்கள் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பனகல் மாளிகை அருகே மீண்டும் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரம் என்ன? மஞ்சுளா வணக்கம். தமிழகத்தில் உள்ள 12,525 கிராம ஊராட்சிகளில் பணியாற்றி வரும் ஊராட்சி செயலாளர்கள் சுமார் 8,000க்கும் அதிகமானோர் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் காலமுறை ஊதியம் திட்டத்தில் இணைக்கப்பட்டு அவர்கள் தமிழக அரசு துறைகளில் கிரேட் சி நிலையில் உள்ள ஊதியத்தை பெற்று வருகிறார்கள். குறிப்பாக 15,000 ரூபாய் முதல் 50,400 என்ற ஊதிய திட்டத்தில் பணியாற்றி வரும் இந்த கிராம ஊராட்சி செயலாளர்களை தமிழக அரசு கடந்த ஜனவரி 3ஆம் தேதி அறிவித்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்கவில்லை என கூறி ஜனவரி 6ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை சென்னையை ஸ்தம்பிக்கும் வகையில் 8,000க்கும் அதிகமான ஊராட்சி செயலாளர்கள் மாபெரும் போராட்டத்தை நடத்தினர். சைதாப்பேட்டை பனகல் மாளிகை, அதே போன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், கோட்டை ரயில் நிலையம் அருகே என 8,000க்கும் அதிகமானோர் திரண்டு தமிழக அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பியதோடு மட்டுமல்லாமல் காலமுறை ஊதியத்தில் 8 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் தங்களை தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்க வலியுறுத்தி இவர்கள் இந்த மாபெரும் போராட்டத்தை நடத்தினர். இறுதியாக ஜனவரி 13ஆம் தேதி அவர்களுடன் அரசு தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியது. உடனடியாக கூடிய விரைவில் உங்களை தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்ப்பதாகவும் அதற்கான அரசாணையை உடனடியாக 2-3 நாட்களில் வெளியிடுவோம் என்று கூறியது. ஆனால் அதனை நம்பி இவர்கள் கடந்த ஜனவரி 13ஆம் தேதி போராட்டத்தை தற்காலிகமாக திரும்ப பெற்றனர். அரசாணை விரைவில் வெளியிடப்படவில்லை என்றால் மீண்டும் நாங்கள் போராட்டத்தை தொடங்குவோம் என்று எச்சரித்திருந்தனர். இந்த நிலையில்தான் வாக்குறுதி அளித்து கடந்த 20 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை அரசாணை வெளியிடாத தமிழக அரசின் நடவடிக்கையை கண்டித்து தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தினர் இன்று மீண்டும் சென்னையில் சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே மாபெரும் போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். தமிழகம் முழுவதிலும் இருந்து வந்திருக்கக்கூடிய சுமார் 2,000க்கும் அதிகமான தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அரசாணை வெளியீடு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வரும் ஊராட்சி செயலாளர்களை அரசின் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்த்து என்ற ஒற்றை முழக்கத்தை வலியுறுத்தி அவர்கள் விந்தை முட்டும் அளவுக்கு முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். அனைவரையும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அனைவரும் தங்களையும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் கிராம ஊராட்சி செயலாளர்களாக காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வரும் இவர்களுக்கு பணி ஓய்வு பெறும்போது 2,000 ரூபாய் மட்டுமே மாதாந்திர ஓய்வூதியமாக கொடுக்கும் திட்டத்துக்கும் எதிர்ப்பு தெரிவித்தும் தங்களுக்கான ஓய்வூதியத்தை ரத்து செய்துவிட்டு அதிக காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி ஓய்வு பெறும் சி கிரேட் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை தங்களுக்கும் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 2 கோரிக்கைகளை வலியுறுத்திதான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே நடைபெற்று வரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 2,000க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு தற்போது இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியதால் இவர்கள் அனைவரையுமே தற்போது காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். வழங்கிடு